கலாத்தியர் 3வது அதிகாரம் 26 வாசிப்போம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பாருங்கள், உங்களை கிறிஸ்து தேவன் அவர் பேரை உங்களுக்கு மேலே எழுதி விட்டுருக்கிறாராம். இந்த மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் தேவதூதர்களுக்கு தெரியும் இங்கே வார அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. பிசாசுக்கு தெரியும் இங்கே வார அவர் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. கிறிஸ்து சொல்லி அருமையானமில்லே சீல் குத்தி நம்ம வேறு பிரித்து வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். ஆணு பொண்ணு கூட கிடையாது. ட்ரெஸ்ஸில் தான் வித்தியாசம், வெளியே வித்தியாசம், இந்த பாடியில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் உள்ள ஸ்பிரிட் ஆவியில் ஆணும் பெண்ணும் எல்லாம் ஒன்று தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஆவியாக இருக்கிறார். மறுபிறப்பிலே நம்முடைய மனது ரட்சிக்கப்படவில்லை, சரீரம் ரட்சிக்கப்படவில்லை. நம்முடைய ஆவி என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியை அவருடைய சாயலாக மாற்றி இருக்கிறார். அதில் ஆண் ஆவி பெண்ணாவி அப்படிலாம் கிடையாது. ஒரே ஆவி தான், தேவ ஆவி. நமக்குள்ளே தேவ சாயலை அருமையானே உண்டாக்குகிற அந்த ஆவி இருக்கிறது. இந்த ஆவியை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். ஆகவே ஆவியில் எந்த வித்தியாசம் கிடையாது. பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் புருஷன் மெஞ்சாதியெல்லாம் பார்த்து அடையாளம் இங்கே வச்சுக்கிற மாதிரி அங்கே அருமையாமலே உறவு வைத்துக்கொள்ள முடியாது. பாருங்கள், அவர் தேவ தூதர்களை போல இருப்பார்னு போட்டிருக்கு. தெரியும் இன்னார் இன்னார் இன்னார்னு அடையாளம் தெரியும். ஆனால் கணவன் மனைவி கல்யாணம் காட்சி இதெல்லாம் பரலோகத்தில் கிடையாது. தேவனை போலவும் தேவ தூதரை போலவும் அருமையான சாபாமை உள்ளவர்களாய் பரலோகத்திலே அவர் நிச்சயமாய் ஒரு குடும்பமாய் இருக்க போகிறார்னு எழுதப்பட்டிருக்குது. அங்கே ஒரு குடும்பமாக இருக்கிறனால்தான் இங்கே ஒரு குடும்பமாய் இருங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் அழைத்து சொல்லுகிறார். இங்கே கொஞ்சம் பழகி கொடுங்க. சில்லிய அருமையானவர்களே பாருங்கள், இந்த அற்பன் பிசாசு வச்சிருக்கிற மேலான நிலை தாழ்வான நிலை என்னெல்லாம் அருமையானவர்களே பல காரியங்களை வைத்துக்கொண்டு அதன் மூலமாக எத்தனை சண்டை, அருமையான எத்தனை கொலை பாருங்கள். அவ்வளவு பெய்த்தனமான காரியங்கள் என்பதை தெரிந்து கொண்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏழ்கையிலே இதெல்லாம் இருக்கப்படாதுன்னு சொல்கிறேங்க. கிறிஸ்து, நீயும் கிறிஸ்து நானும் கிறிஸ்து. ஏழையார் நீ இருக்கியா? நான் உன்னை அற்பமாக நினைக்க மாட்டேன். ஏன் நான் கிறிஸ்து உனக்குள்ளே என்ன செய்கிறார் இருக்கிறார். உனக்காக விலையேறப்பட்ட கல்வாரி ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. நீ தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆகவே நான் உனக்கு மரியாதை கொடுக்குறேன். ஒன்று சொல்கிறேன், இந்த சபையை நான் நேசிக்கிறேன். 40 வருஷமாக இந்த வாழ்க்கையில் அருமையானே எல்லாவற்றையும் இதற்கான அர்ப்பணித்திருக்கிறேன். 0வில் ஆரம்பித்த அருமையான கொஞ்சமாக கட்டி வாழ்க்கையே சபைக்காகத்தான் என்ற அவிதமாக அருமையானே என்னை அர்ப்பணித்தேன். இந்த காலை வேளையிலே நான் சொல்கிறேன், என்னுடைய எல்லா பலவீனத்தின் நிமித்தம் உனக்காகத்தான் நான் அதில் இங்கே உட்கார்ந்து என்ன செய்கிறேன், பேசிகிட்டு இருக்கிறேன். நீ தேவனுக்கு முக்கியம், எனக்கு முக்கியம். ஐ லவ் யூ. எதையும் எதிர்பாராத அகாப்பே அன்பு கொஞ்சம் எனக்குள்ளே கொட்டப்பட்டிருக்கிறது. நெடுநாள் ஜெபத்தில் கொஞ்சம் கொட்டப்பட்டிருக்கு. கொஞ்சம் தேவ சாயல் மக்கள் எதையும் எதிர்பாராதபடி தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு தப்பு போடாமல் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும். குடும்பங்கள் தேவனுடைய அறிவினாலே நிறைந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் தேவனாலே போதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும். வாழ வேண்டும், அவர்கள் உயர வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். கவனிங்கள். ஆகவே உங்களுடைய லட்சியம் அவ்விதமாக இருக்க வேணும். வந்தோம், ஒரு பிரசங்கத்தை கேட்டோம், போனோம். அதில் கிறிஸ்தவ ஜீவன் தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், சபை இங்கே எழுதியிருக்கிற மாதிரி கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, அந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதி இல்லை, எல்லோரும்
கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்றாயிருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்துவ நிமித்தம் ஒருவர் நேசிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அருமையான ஆலோசனை சொல்லுகிறார். அதுதான் ரட்சிக்கப்பட்ட கூட்டம். ரட்சிப்பின் அடையாளம் கிறிஸ்துவனுடைய அன்பு. உங்களுக்குள்ளேயும் அதே கிறிஸ்து, எங்களுக்குள்ளும் அதே கிறிஸ்து. உங்கள் மேலேயும் அதே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, எங்கள் மேலேயும் அதே அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 133 வாசிங்க. சங்கீதம் 133. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சகோதரன்னா சங்கீதக்காரனாக தாவீது ரட்சிக்கப்பட்ட சபையை அவன் முன்னோட்டமாக பார்த்து அவன் தீர்க்க தரிசனமாக இதை எழுதுறான். அவன் சொல்லும்போது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் எல்லாரும் சத்தமாசிப்போம், எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமாய் இருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் பாருங்க. ஆகவே சபை என்பது இது இயேசுநாதருடைய கூட்டம். இட்ஸ் வெரி காஸ்ட்லி. உலகத்திலேயே ரொம்ப விலையேற பெற்ற பிஸ்னஸ் ஒரு சொசைட்டி உண்டுன்னு சொன்னால் அருமையான உலகத்தில் எதுவுமே கிடையாது. சபைதான் எனக்கு தெரிந்து விடுங்கள். காரணம், சாத்தானுக்கு வெள்ளியை கொடுத்து கழுத்தில் போட்டிருக்க தோடை கொடு, அதை கொடு, இதை போட்டு எதையாவது கொடுத்து ரட்சிப்பை சம்பாதிக்கலை இயேசு. அப்படி சம்பாதிக்க முடியாது. அவன் அதை வாங்க மாட்டான். பொன்னும் வெள்ளியும் பிசாசுக்கு ஒன்றும் கிடையாது. உன்னுடைய ஆத்துமா தான் அது வெளியேற பெற்றது. ஆவி அது வெளியேற பெற்றது. அது பொன்னும் பொருளும் அதற்கு ஈடல்ல. ஆகவே தான் பேதுரு சொல்லும் பொழுது, அழிந்து போகிற பொருட்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் வெளியேற பெற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்ன செய்யப்பட்டீர்களே, மீட்கப்பட்டீர்களே. அதாவது வெள்ளியும் பொன்னையும் கொடுத்து வாங்க முடியாது, வாங்க மாட்டான். ஏன்னா மணி இஸ் நத்திங் இன் த ஸ்பிரிட் வேர்ல்டு. ஆவி உலகத்திலே கண் திறக்கப்பட்டவர்களுக்கு இது விளங்கும். நான் சொல்கிறது பணம் அவசியம். நான் ஒரு ஏழை கிடையாது. ஆனால் அருமையானே பணம் தான் முக்கியம் சொன்னால் முட்டாள்தனம் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுதான் முக்கியம். எல்லாரும் கரங்களை தெரிஞ்சு சோதரிப்போம். பாருங்க. ஆகவே இங்கே அவன் சொல்லும் பொழுது சபையை பார்த்து ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை அவன் ஆவிக்குரிய கண்களாலே அவன் பார்த்து அவன் சொல்கிறான், அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கியில் மேலே இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. ஆரோன் இருக்கானே, அவன் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன், பிரதான ஆசாரியன். புதிய ஏற்பாட்டு ஆசாரியர் இயேசு கிறிஸ்து. எபிரேயர் 3:1 நாம் அறிக்கையிடுகிற பிரதான ஆசாரியர் எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்க. ஆகவே ஆரோன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறான். அவனுக்கு இன்னொரு தைலம் செய்ய சொன்னார் கர்த்தர். 30ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பரிமளமான நறுமணமான பொருட்களை எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு எல்லா கேல்குலேஷனும் கொடுக்குறாரு. அது இப்படி தான் செய்யணும், இல்லாட்டி சாக வேண்டியது தான், அவ்வளோதான். பாருங்கள். ஆகவே அது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த தைலத்தை யாரும் உபயோகிக்கக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த பிரதான ஆசாரியின் தலையில் ஊற்றணும். அதுக்காக மாத்திரம்தான் அபிஷேக தைலம். அதை காப்பி அடித்து வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்காக பர்சனலாக அதை செஞ்சால் செத்துட்டான், அவ்வளோதான். அருமையானுடைய கவனியங்கள். விலையேற பெற்ற தைலம், விலையேற பெற்ற பொருட்களாலே தேவனே சொல்லி அருமையானுடைய செய்யப்பட்ட தைலம். அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டது. அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு தலை, நாம் சரீரம்னு சொல்லி 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆகவே ஆரோனின் தலையிலே அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது போல
இயேசுவின் தலையிலே அருமையானுடைய வடிந்து வருகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இன்றைக்கு சபையை என்ன செய்கிறது? எல்லா ஜாதியையும் நிரப்புகிறது. எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர், எந்த ஆவியானவர் இயேசுவின் மேலே இருக்கிறாரோ அதே ஆவியானவர் தான் இன்றைக்கு நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி தலையிலையும் என்ன செய்கிறாரு? இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு ஒரு தைலம், பாஸ்டருக்கு ஒரு தைலம், நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒரு தைலம், இது கிடையாது. ரட்சிக்கப்பட்ட சபையில் இது மேடு பள்ளங்கள் தாழ்வு இதெல்லாம் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகவே 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இது பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஜாதி வித்தியாசங்கள், மற்ற உயர்வு தாழ்வுகள், அதெல்லாம் எதுவுமே இந்த கோயிலில் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் உயர்ந்திருக்கிறது, இயேசுவின் சிலுவை. கர்த்தர் இது கனப்படுத்தி அருமையான இந்த ஊழியத்தை அருமையான ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஆசீர்வாதம் வேண்டுமானால் நாம் மனதிலே மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதோ சகோதரர் ஒருமித்து எல்லா ஜாதியும் அதில் இருக்குது. அருமையானவர்களே, ஆகவே இயேசுவின் மேலே ஊற்றப்பட்ட அதே அபிஷேகம்தான் இன்றைக்கி சபையிலே விசுவாசிகள் மேலே ஊற்றப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறாரு, நீயும் நானும் ஒன்று. நான் உயர்ந்த வாயில் நீ வேறிக்கவே முடியாது, அந்த ஜாதியை சேர்ந்தவன். ஆனால் நீயும் நானும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அகாப்பே அன்பு, அதுதான் ரட்சிப்பு, அதுதான் தேவனுடைய தன்மை சுபாவம். பாருங்கள், ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அதே தைலம் ஊற்றப்படுகிறது. இங்கே ஊற்றுறாங்க, தலையில் ஊற்றுறாங்க, அது அப்படியே தாடியில் வடிஞ்சு, அங்கியில் வடிஞ்சு, கீழே காலில் வடிஞ்சு, அவன் நடந்து போகும்போது ஒவ்வொரு படியிலையும் அருமையானவர்களே அந்த தைலம் அங்கேருந்து நறுமணத்தை உலகத்துக்கு வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய தெய்வீக தன்மை, அன்பு, தேவனுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மை, அருமையானவர்களே அற்புதங்கள் மூலமாக அந்த உலகத்திற்கு அருமையானவர்களே மனம் வீச வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆகவே பிதாவாகி தேவன் இயேசுவை அபிஷேகித்து அதே அபிஷேகத்தை மேலே வச்சிருக்காரு, வித்தியாசமே கிடையாது. கர்த்தர் சொல்கிறார், நான் மூத்த அண்ணாச்சி, நீ இளைய தங்கச்சி, வித்தியாசமே கிடையாது. நீ எந்த ஜாதி கேட்க மாட்டேங்க. அந்த அப்படிப்பட்ட பேச்செல்லாம் பரலோகத்தில் கிடையவே கிடையாது. மூடத்தனமான இந்த உலகத்தில் அநேக முட்டாள்தனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு முட்டாள்தனம் இது. அருமையானவர்களே, நாம் ஞானிகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அடுத்த வசனம் வாசிங்க 3ஆம் வசனம். எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாக இருக்கிறது. அதாவது எர்மோன் சியோன் மலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடு பள்ளங்களாக இருக்குமா. பக்கத்தில் போய் பார்த்தாச்சுன்னு சொன்னால் பனி இல்லாத காலத்தில் ஒரே மேடு பள்ளமாக இருக்குமா. ஆனால் பனி கொட்டுகிற நாட்களில் அருமையானவர்களே எல்லா பள்ளங்களும் அப்படியே மேவி அப்படியே வெள்ளை வெளியேன்னு அருமையானவர்களே ஷைன் பண்ணுமாம். பாருங்கள், இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, பல மேடு பள்ளங்கள் உலகத்தில் இருக்குது, இங்கே வந்துட்டா இங்கே வெள்ளை வெளியேன்னு ஷைன் பண்ணணும். தேவனுடைய அன்பு இங்கேருந்து என்ன செய்ய வேண்டும்? அருமையான மற்றவர்கள் பார்க்கும்படி அது வெளிக்காட்டப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே கவனிங்க, மலையில் இருக்க எந்த வித்தியாசமும் இப்போ தெரியாது. வெள்ளை வெளியேறுவது இந்த பனி மூடிடுது. தேவ கிருபை, தேவ அன்பு, தேவனுடைய இரக்கங்கள், இவைகள் அருமையான சபையில் இருக்கிற எல்லா மேடு பள்ளங்களையும் மூடணும். கல்யாணம் காட்சின்னு வரும்போது கொஞ்சம் இறங்கி போகிறதுல ஒரு தப்பும் இல்லை. நாங்கள்லாம் ரொம்ப இறங்கி போயிருக்கோம் ஐயா. நான் சொல்கிறேன், காரணம் என்ன தெரியுமா? உயர்த்தப்பட்ட சிலுவை. பணம் பெரிய காரியம் கிடையாது. ஆனால் கேட்காமலே பணம் என்ன செய்கிறது? சேருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. ஏனென்றால் கல்யாணம் காட்சின்னு வரும்போது பணம், மணி இஸ் நத்திங், மணி இஸ் நத்திங். அருமையான கவனியுங்கள்.
இன்றைக்கி 100 ரூபாய்க்கு பாருங்கள், ஒருத்தர் கழுத்தை இன்னொருத்தர் அறுத்துட்டு கிடக்கும்போது ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தை பார்த்து கத்த சொல்கிறாரு, தேவ அன்பு அதுதான் முக்கியம். பார்க்கும்போது பணமும் அதுவும் இதுவும், பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அருமையான இல்லை இல்லாமல் இருக்கலாம். ஏழைகள் நாளைக்கு பணக்காரராகி விடலாம். நல்லா ஏழையாக இருந்தேன், எப்படி பணக்காரனான்னு எனக்கே தெரியாது. தேவ கிருபை, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை செய்யும், தரும். முயற்சி பண்ணதில்லை, யார் பின்னாலையும் ஓடினதில்லை, யார் காலையும் வாரி விட்டதில்லை. எந்த பாஸ்டர்கிட்ட 40 வருஷத்தில் வாக்குவாதனும் நான் போனதே கிடையாது. அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் இங்கே தேடி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு பெரிய ரட்சிப்புக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். பெரிய தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டங்களை உங்களை குறித்து தீட்டி வைத்திருக்கிறார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே உங்கள் பெயர் தேவனுடைய மனதிலே அவருடைய கணக்கிலே இருந்தது. அருமையானே, காலம் வரும்பொழுது கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பெரியவர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டுட்டா அதுக்கப்புறம் ஜீசஸ் கைண்டு, இயேசுடைய குவாலிட்டி. அருமையான கவனிங்க, ஏசுனார் பணத்துக்கு பின்னால் அலந்துட்டு கிடப்பா நீங்கள் நினைக்கிங்களா? இல்லை அருமையானவர்களே, பொண்ணை காலுக்கு கீழே போட்டு வச்சுருக்காரு. அநேர் கத்தட்ட சொல்லுவாங்க, கூச்சமாக இருக்க ஆண்டவரே காலுக்கு கீழே வைக்கிறீங்க, எங்கே பார்த்தாலும் பொண்ணாக இருக்குது. அப்போ அவர் சொல்லுவார், இங்கே பாரு, உனக்காக இப்போ எதையும் மாற்ற முடியாது, ஏற்கனவே போட்டுனேன், இப்போ உன்னை தான் மாற்றி விடணும். உனக்காக கடப்பார் எடுத்தது அது பொண்ணெல்லாம் வெட்டிகிட்டு இருக்க முடியுமா? யாருக்காகவும் கர்த்தர் செய்ய போகிறது இல்லை. நம்முடைய தேவன் ஏழை கிடையாது. லட்சக்கணக்கான சதுர மைல் தூரத்துக்கு சுத்தமான தங்கத்தை அருமையானவர்களே தரையில் போட்டு வச்சுருக்காரு. இங்கே நாம் மார்பிள் போடுறோம், கிரானைட் போடுறோம். ஆனால் இயேசுநாதர்கிட்ட எதை போடுவோம்னு சொன்னால் அவர் சொல்லுவார், தங்கத்தை போடுவோம் அப்படிங்கிற. அருமையானவர்களே, இயேசு மகா பெரிய பணக்காரன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், இங்கே இந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தர் எந்தெந்தைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் அங்கே கட்டளையிடுகிறார். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஜீவனும் குடும்பத்தில் வந்து இறங்கிச்சின்னா அப்புறம் பணம் என்னன்னு சொல்கிறேன். அருமையானவர்களே, யோசித்து பாருங்கள். ஆகவே எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்குள்ளே இருக்கிற கர்த்தர், ரட்சிப்பு, இயேசுவின் ரத்தம், கல்வாரி, தேவ அன்பு, கிருபை, இரக்கம், தயவு, இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க பழகுங்கள். நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தப்ப மாட்டீர்கள். ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கிறதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பின்னால் விரட்டிட்டு வந்து ஓவர்டேக் பண்ணி முன்னால் ஓடிடணும்னு பைபிளில் போட்டிருக்கு. அருமையானவர்களே, ஆகவே நாம் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் ஓடுறதில்லை, நாம் தேவனுக்கு பின்னால் ஓடுகிறோம். அவர் சொன்ன இந்த கட்டளை பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படி கர்த்தர் அழைத்திருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் மாற மாட்டேன். நான் எந்த ஜாதியும் சேர்ந்தவங்க கிடையாது, எந்த மதத்தையும் சேர்ந்தவங்க கிடையாது. கர்த்தர் சொல்கிறாரு, ஒன்று தான் கிறிஸ்து, அவ்வளோதான். இப்போ நீ மாறும்படி உன்னை அழைத்திருக்கிறேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார்.
நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. பவுலும் சீலாவும் துதித்த நேரத்தில் வல்லமை இறங்கி வந்தது. கட்டுகள் அறுந்தது, கதவு திறந்தது, தடைகள் எல்லாம் உடைந்தது. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. எரிகோ கோட்டையை சுற்றி துதிக்கையில் ஆலங்கமெல்லாம் இடிந்தது. எக்கால சத்தமாய் துதித்து பாடியே எல்லையை எல்லாம் ஜெயிப்போமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. இப்போ எங்கள் மேலே இறங்கிடுமே, வல்லமையினால் நிரப்பிடுமே. நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். நம் தேவனை போற்றுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். குதிரையையும் ரதங்களையும் கடலிலே தள்ளி அழித்திட்டார். தேவ ஜனமான நம்மையும் தேவ சமூகத்தில் உயர்த்திட்டார். நான் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை திரும்பவும். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நாள் முழுதும் உம்மை பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் உம்மை